வணக்கம். 2026க்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐய வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். சோ இந்த கைடோட முக்கிய வாக்குறுதியே இதுதாங்க. ரொம்ப போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஏஐ வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. இந்த மைய கருத்தை தான் நம்ம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு யோசிச்சிங்களா? வாங்க அதுக்கான விடையத்தான் இப்ப நாம தேட போறோம். ஓகே, நம்மளோட ரோட் மேப் இதுதான். இந்த 4 முக்கியமான விஷயங்களை தான் ஒன்னா பார்க்க போறோம். முதல்ல இந்த 2026 ஏஐ வாக்குறுதி, இந்த கைடு என்ன ஒரு பெரிய விஷனை வச்சிருக்கு, அவங்களோட கோல் என்னன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். சரி, அடுத்தது ஃபவுண்டேஷன். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஏஐ மூலமா சம்பாதிக்கணும்னு நினைச்சா உங்க பயணம் எங்க தொடங்கணும்னா அது கத்துக்கிறதுல தான். இந்த கைட்ல இது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும், அதுதான் கத்துக்கிறது. இது ஒரு நான் நெகோஷியபிள் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ கத்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? சும்மா தியரி படிக்கிறது மட்டுமா? இல்லவே இல்ல. ஏஐயோட கோர் கான்செப்ட்ஸ், அதை எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது, இப்போ மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, இதெல்லாமே இதுல அடங்கும். இதுக்கு சென்னையில இருக்கிற ஒரு அகாடமி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம்ல சேர்ந்தா ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும்னு இந்த கைட் சொல்லுது. ஸோ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்து என்ன? பில்டு பண்ற ஸ்டேஜ், பணத்தை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்றதுக்கு இந்த கைட் 2 மெயின் ஐடியாக்களை முன்னாடி வைக்குது. அதுல முதல் பெரிய ஐடியா மைக்ரோசாஸ். அப்படின்னா என்னன்னு பாப்போம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மைக்ரோசாஃப்ட்ங்கிறது ஒரு குட்டி சாஃப்ட்வேர் பிசினஸ். இது எல்லாரோடைய பிரச்சனையும் தீர்க்க சேஷ்ட பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மக்களோட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தீர்த்து வைக்கும். இத ஒருத்தர் இல்லனா ஒரு சின்ன டீம் கூட நடத்த முடியும். சரி, இதை எப்படி உருவாக்குறது? ஸ்டெப் 1, ஒரு நீஷ் பிரச்சனையை கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2, அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை டெவலப் பண்ணுங்க. ஸ்டெப் 3, அதை லான்ச் பண்ணி உங்க முதல் யூசர்கள் கிட்ட ஃபீட்பேக் வாங்குங்க. கடைசி ஸ்டெப், அந்த ஃபீட்பேக்கை வச்சு இம்ப்ரூவ் பண்ணி உங்க பிசினஸை ஸ்கேல் பண்ணுங்க. ஆனா ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறது மட்டும் போதுமா? போதாதுன்னு சொல்றாங்க. இதுல ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கான். அதோட பேரு வைப் கோடிங். என்னது வைப் கோடிங்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். அதாவது சும்மா வேலை செய்யற ஒரு ஆப்பை உருவாக்குறது மட்டும் இல்ல, அதை யூஸ் பண்ற யூசருக்கு ஒரு நல்ல ஃபீல், ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒரு சூப்பர் டிசைனும் ஒன்னா சேர்ற ஒரு ஆர்ட் தான் இது. ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா மைக்ரோசாஃப்ட்ங்கிறது நீங்க என்ன பில்ட் பண்றீங்கங்கிறது, ஆனா வைப் கோடிங்கிறது மக்கள் அதை எப்படி விரும்பி யூஸ் பண்ண வைக்கிறீங்கிறது தான். ஒரு டூலுக்கும் நம்ம லவ் பண்ற ஒரு கேஜெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி தான் இது. ஓகே, நீங்க ஏஐ கத்துக்கிட்டீங்க, உங்க ப்ராடக்டையும் உருவாக்கிட்டீங்க. அடுத்து என்ன? அதை மார்க்கெட் பண்ணணும்ல, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்ம அடுத்த செக்ஷன், ஏஐ யுகத்துல மார்க்கெட்டிங். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம். இடது பக்கம் இருக்கிறது பழைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எல்லாமே மேனுவலா பெரிய ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ரொம்ப ஸ்லோவா நடக்கும். ஆனா வலது பக்கம் ஜென் ஏஐ யூஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங் ஆட்டோமேட்டிக் ஆகுது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பர்சனலைஸ் பண்ண முடியுது, என்ன நடக்கும்னு முன்னாடியே கணிக்க கூட முடியுது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இல்லையா? இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தா, 1 எஃபிஷியன்சி, அது வேற லெவல்ல இருக்கும். 2வது உங்க ஆடியன்ஸ் கூட ஒரு டீப் கனெக்ஷன் உருவாகும், ஏன்னா எல்லாமே பர்சனலைஸ்டா இருக்கு. 3வது உங்க முடிவுகள் எல்லாம் டேட்டாவை பேஸ் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். சோ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது சும்மா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஜெனரேட்டிவ் ஏஐ மார்க்கெட்டிங்கிறது உங்க ப்ராடக்ட யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புதுசாவே ஒரு வழிய திறந்து விடுது. ஓகே, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். இந்த 2026 ஏஐ செல்வத் திட்டத்துக்கு 3 முக்கிய தூண்கள் இருக்கு. பில்லர் 1, லேர்ன், ஒரு ஸ்ட்ராங்கான ஏஐ ஃபவுண்டேஷனை உருவாக்குங்க. பில்லர் 2, பில்ட், ஒரு சூப்பர் வைப் கோடிங் கூட ஒரு மைக்ரோசாஸை உருவாக்குங்க. பில்லர் 3, மார்க்கெட், ஜென் ஏஐயோட பவரை யூஸ் பண்ணி உங்க முயற்சியை மார்க்கெட் பண்ணு. இந்த கைடு ஒரு தெளிவான ரோட் மேப்பை காட்டுது. இப்போ ஒரே ஒரு கேள்விதான், 2026க்கு இது உங்களோட ரோட் மேப்பா இருக்க போகுதா?